வணக்கம். மார்க்கெட்ல நடக்கிற குழப்பத்த பார்த்து ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? வர ஒவ்வொரு நியூஸுக்கும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் முடிவுகள மாத்திக்கிட்டே இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. உங்க போர்ட்ஃபோலியோவ உண்மையில கட்டுப்படுத்துறது வெறும் 4 நம்பர்ஸ் தான். இன்னைக்கு அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மார்க்கெட் ஏன் ஏறுது, ஏன் இறங்குதுன்னே புரியாம ஒரு டென்ஷனோட நியூஸ பார்த்துட்டே இருக்கிறது நம்மள நெறைய பேருக்கு இது பழக்கமான ஒண்ணுதான். எது நிஜமாவே நம்ம முதலீடுகளை இயக்குதுன்னு தெரியாத ஒரு குழப்பமான நிலை. ஆனா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா இந்த மொத்த மார்க்கெட் குழப்பத்தையும் வெறும் 4 நம்பரை வச்சு நம்மால புரிஞ்சுக்க முடியும். அந்த 4 நம்பர்ஸ் என்ன? அது எப்படி ஒன்னோடொன்னு சம்பந்தப்பட்டிருக்கு? இப்போதைய மார்க்கெட்ல அது நமக்கு என்ன சொல்லுதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, வாங்க. மொத ரொம்பவே சக்தி வாய்ந்த நம்பருக்குள்ள போலாம். அதுதான் அமெரிக்க டாலர். இது டாலர் இண்டெக்ஸ் இல்லைனா DXYன்னு சொல்லுவாங்க. உலக பொருளாதாரத்தோட உண்மையான ஆட்டுவிப்பாளன் இதுதான். பாருங்க, இந்த ஒரே ஒரு நம்பர் தங்கம், கச்சா எண்ணெயில ஆரம்பிச்சு உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கிற நிஃப்டி வரைக்கும் எல்லாத்தையும் அசைச்சு பார்க்கும். ஃபாரின் பணம் இந்தியாக்குள்ள வரணுமா வேணாமாங்கிறத கூட இதுதான் முடிவு பண்ணுது. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, DXY இப்போ 100க்கு கீழ இருக்கு. இது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு முக்கியமான சிக்னல். ஏன்னா, டாலர் பலவீனமா இருக்கும்போது தான் தங்கம், பங்குகள் மாதிரியான மத்த சொத்துகள் எல்லாம் ஜொலிக்க ஆரம்பிக்கும். டாலருக்கும் தங்கத்துக்கும் ஒரு மாதிரி தலைகீழ் உறவு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இவங்க 2 பேரும் எதிரிங்க மாதிரி. டாலர் ஸ்ட்ராங் ஆனா தங்கம் வீக் ஆகும். டாலர் வீக் ஆனா தங்க விலை ஏறும். அவ்வளவுதான். இந்த உறவு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. அதனால டாலர் இப்போ 100க்கு கீழ இருக்கிறது தங்கத்துக்கு ரொம்ப நல்ல விஷயம். டாலர் வீக் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா, குளோபல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க பணத்தை அமெரிக்கால இருந்து எடுத்துட்டு இந்தியா மாதிரி வளர்ந்து வர்ற மார்க்கெட்ல கொண்டு வந்து கொட்டுவாங்க. இது ஒரு மாதிரி கிரீன் சிக்னல் மாதிரி. ஃபாரின் பணம் நம்ம மார்க்கெட்குள்ள வரணும்னா டாலர் வீக்கா இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். சரி, அடுத்த 2 முக்கியமான நம்பர்ஸ பார்க்கலாம். இவ் ரெண்டும் உலக பொருளாதாரத்தோட முக்கியமான கேஜ் மாதிரி. ஒன்னு அமெரிக்க பாண்ட் ஈல்ட், இன்னொன்னு கச்சா எண்ணெய் விலை. அமெரிக்க அரசாங்க பத்திரங்கள் தான் உலகத்திலே ரொம்ப பாதுகாப்பான முதலீடா பாக்குறாங்க. இப்போ அதுக்கு கிட்டத்தட்ட 4.3% வட்டி தராங்க. அப்போ ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் எப்படி யோசிப்பாரு? எனக்கு அமெரிக்காலே ரிஸ்க் இல்லாம 4.3% கிடைக்குதுன்னா, நான் ஏன் இந்தியாவுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கணும்? அப்படி எடுத்தா எனக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கிடைக்கணும்? இதுதான் அவங்க கேக்குற கேள்வி. இங்க பாருங்க, இப்போதைய நம்பர்ஸ். இந்தியாவோட 10 வருஷ பாண்ட் ஈல்ட் கிட்டத்தட்ட 7%. அமெரிக்காவோடது 4.3%. சோ இந்த வித்தியாசம் இதுதான் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. இது இப்போ 2.7% இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா வருமானத்துக்காக தான் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவுக்கு வராங்க. இந்த ஸ்ப்ரெட் நம்பர் நமக்கு என்ன சொல்லுது? நாம இப்போ 2.7%ல இருக்கோம். அதாவது ஆரஞ்ச் லைட் ஜோன். கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும்னு அர்த்தம். இது வரலாற்று சராசரியை விட கொஞ்சம் கம்மி. இதுவே இந்த ஸ்ப்ரெட் இன்னும் குறைஞ்சா வெளிநாட்டு முதலீடுகள் வெளியே போக கூட வாய்ப்பு இருக்கு. நம்மளோட 3வது நம்பர் கச்சா எண்ணெய். இத பத்தி சொல்ல ஒரு சூப்பரான வாக்கியம் இருக்கு. கச்சா எண்ணெய் இந்திய பொருளாதாரத்தோட ரத்த அழுத்தம் மாதிரி. அதோட முக்கியத்துவத்தை இது நல்லாவே விளக்குது இல்லையா? $90 இதான் நம்மளோட மேஜிக் நம்பர். ஏன்னா நம்ம தேவையில 85% எண்ணெயை நாம இறக்குமதி தான் பண்றோம். விலை $90 தாண்டிடுச்சுன்னா நம்ம ரூபாயோட மதிப்புல இருந்து இறக்குமதி பில் வரைக்கும் எல்லாத்துலயும் பிரஷர் அதிகமாக ஆரம்பிச்சிடும். சோ 90க்கு கீழே இருந்தா நம்ம பொருளாதாரத்துக்கு நல்லது. குளோபல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஊர் மார்க்கெட்டோட ரிப்போர்ட் கார்டை பார்க்கலாம். இந்தியாவோட வேல்யூவேஷன் இப்போ எப்படி இருக்கு? நீங்க அடிக்கடி இத கேட்டிருப்பீங்க. நிஃப்டி PE அதோட ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ்ல தான் இருக்கு. சோ மார்க்கெட் ரொம்ப காஸ்ட்லியும் இல்ல, ரொம்ப சீப்பும் இல்ல. கரெக்டா? அப்படின்னு எல்லாரும் சொல்வாங்க. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஆனா அந்த கருத்து உண்மையில ஒரு முழுமையான படம் கிடையாது. ஏன் தெரியுமா? அதுக்கு பின்னால ஒரு சின்ன கதை இருக்கு. வெறும் PE நம்பரை மட்டும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தா அது தப்பா போயிடும். இங்க பாருங்க, ஏப்ரல் 2021ல என்ன ஆச்சுன்னா, NSE வந்து PE ரேஷியோவை கணக்கு போடுற முறையே மாத்திட்டாங்க. முன்னாடி ஸ்டாண்டலோன் வருமானத்தை வச்சு கணக்கு போட்டாங்க. ஆனா அப்புறம் கன்சாலிடேட்டட் வருமானத்துக்கு மாறிட்டாங்க. இதனால என்னாச்சு? டினாமினேட்டர்ல இருக்க வருமானம் திடீர்னு பெருசாயிடுச்சு. அதனால PE ரேஷியோ ஒரே ராத்திரியில 40ல இருந்து 32க்கு டிராப் ஆயிடுச்சு. மார்க்கெட் சீப் ஆகல, கணக்கு போடுற மெத்தட் தான் மாறுச்சு. அதனால தான் நம்ம கேப் ரேஷியோ மாதிரி ஒரு நல்ல மெட்ரிக்க பார்க்கணும். இது கடந்த 10 வருஷ வருமானத்தை பணவீக்கத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கணக்கு போடும். அதனால இது ஒரு தெளிவான படத்தை காட்டும். இந்த கணக்குப்படி இப்போதைய கேப் ரேஷியோ 33. ஆனா வரலாற்று சராசரி வெறும் 25 தான். இதோட அர்த்தம் என்ன? நம்ம மார்க்கெட் வரலாற்று ரீதியா பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு.
சரி, இவ்ளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ முக்கியமான கேள்வி. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? நம்ம பணத்தை எப்படி முதலீடு செய்யணும்? ரொம்ப சிம்பிள். 3 விஷயம்தான். 1, உங்க மாச எஸ்ஐபியை எப்போ நிறுத்தாதீங்க. நியூஸ பார்த்துட்டு அதை நிறுத்தவே கூடாது. 2, கையில மொத்தமா பெரிய தொகை இருக்கா? அப்போ அவசரப்பட்டு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல போடாதீங்க. 3, அந்த பணத்தை ஒரு லிக்விட் ஃபண்ட்ல போட்டு ஒரு எஸ்டிபி மூலமா 6 மாசத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதனால மார்க்கெட் ஏற்ற இறக்கத்துல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். நான் பர்சனலா என்ன பண்றேன்னா, இப்போ புதுசா இன்வெஸ்ட் பண்ற பணத்தை வேல்யூ, குவாலிட்டி ஸ்டாக்ஸ், குளோபல் ஈக்விட்டிஸ், அப்புறம் குறிப்பா ஹார்ட் ரியல் ஆசெட்ஸ்னு சொல்லப்படுற விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்துறேன். அது என்னன்னு அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். அப்போ ஹார்ட் ரியல் அசெட்ஸ்னா என்ன? தங்கம், வெள்ளி மாதிரி கமாடிட்டிஸ், போர்ட்ஸ், ரோடு மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆயில் கம்பெனிஸ், டிஃபென்ஸ் செக்டார் பங்குகள், இதெல்லாம் தான். பணவீக்கம் அதிகமா இருக்கிற சமயத்துல இதெல்லாம் அதோட மதிப்பை காப்பாத்திக்கும். அதனால தான் என்னோட போர்ட்ஃபோலியோல சுமார் 35% இந்த மாதிரி சொத்துக்களுக்கு ஒதுக்கியிருக்கேன். ஓகே, இப்போ மொத்தமா ஒரு ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். நம்ம பார்த்த 4 நம்பர்ல 3 நம்பர் இந்தியாவுக்கு சாதகமா தான் இருக்கு. டாலர் 100க்கு கீழ இருக்கு. கச்சா எண்ணெய் விலை உச்சத்திலிருந்து இறங்கிடுச்சு. மார்க்கெட் வேல்யூவேஷனும் கொஞ்சம் கூலா இருக்கு. அமெரிக்கன் பாண்ட் ஈல்டு மட்டும் தான் கொஞ்சம் கவலை தர்ற மாதிரி இருக்கு. சோ 4ல 3 நமக்கு ஃபேவரபிள். அதனால இத பயப்பட வேண்டிய நேரம் இல்ல. ரொம்ப தெளிவா மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்மள தயார்படுத்திக்க வேண்டிய நேரம். இப்போ நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான். அடுத்து வரப்போற மாற்றங்களை சந்திக்க உங்க போர்ட்ஃபோலியோ உண்மையிலேயே தயாரா இருக்கா?